ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து டிஎன்இஏ டேட்டா கைடன்ஸ்ங்கிற சேனல்ல இருந்து உங்களுக்கு இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி டேட்டாஸ் வச்சு கைட் பண்ணிட்டு வரேன். இது நான் கடந்த 4 இயர்ஸாக பண்ணிட்டு வரேன். ஸோ என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக தேவைப்படுற டேட்டா ரிலேட்டடான கைடன்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸை எப்படி நம்ம சீக்வன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸையும் நம்ம வச்சு பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்மிஷன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ரீச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணிங்கன்னா நானே உங்களை ரீச் பண்ணுறேன். என்னோட மினிமம் சார்ஜஸில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். 7.5 ரிசர்வேஷனுக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸை என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். அந்த ரிலேட்டடாக ஏதாவது கூப்பிடணும்னா கூட நீங்கள் கூப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாடு காலேஜஸில் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த காலேஜஸை எப்படி சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து எப்படி சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு காலேஜ்லையும் எது டாப் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சில் ஓசி கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 2024 கட் ஆஃப் வச்சு நம்ம சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் வரும். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டாக ஃபில் ஆச்சு. அதுக்கடுத்தது எம்ஐடி கேம்பஸ் வரும் சென்னையில். குரோம்பேட்டில் இருக்க எம்ஐடி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ், அது செகண்டாக ஃபில் ஆகும். தேர்டு வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டியூஷன் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோடது. தேர்டு வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு தேர்ட் பிளேஸில் வரும். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஃபில் ஆகிற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து சிஐடி கோயம்புத்தூர் இருக்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் எய்டடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி இந்த காலேஜஸ் எல்லாமே ஒரு 17,000 to 25,000 தான் உங்களுக்கு பெர் இயர் ஃபீஸாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஃபினான்சிங்காக இருந்தால் இந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செல்ஃப் ஃபினான்சிங்கிறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறது இந்த பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்தது சிஐடி, அடுத்தது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 3 தான் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்கு மேலே வர எல்லாமே கவர்மெண்ட் காலேஜாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸாக இருக்கும். தியாகராஜர் மதுரை வந்து 6th பிளேஸில் உங்களுக்கு, சாரி 5th பிளேஸில் உங்களுக்கு ஃபில் ஆகும் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரையும். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பியூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு ஜிசிடி தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் கோயம்புத்தூரில். அதுக்கடுத்து வந்து சிக்ரிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டில் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூஷன். இதில் இருக்கிற சீட்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 28 சீட்ஸ் தான் இருக்கும். மேபி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தால் ஒரு சீட்டு ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கம்யூனிட்டியுமே ஒரு 192 ஃபில் த்ரூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு காலேஜ். அதுக்கடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்பர் 2nd பொசிஷனில் வரும். ஸோ அதுக்கடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசிடி கேம்பஸ்ன்னு இருக்குது, அழகப்ப செட்டியார் டெக்னாலஜி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து பியூராக இந்த கெமிக்கல், லெதர், செராமிக்கு, இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர், நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் இருக்கிற காலேஜஸ், பிரான்ச்சஸ் எல்லாமே ஒரு ஃபார்மசூட்டிக்கல், பெட்ரோலியம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறவங்க, பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த காலேஜஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஏசிடி கேம்பஸ். ஸோ அதுக்கடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி ஃபில் ஆகும். ஸோ இது வந்து டாப் 10 ஸ்லாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து 11th பொசிஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு 11th பொசிஷனில் ஃபில் ஆகும். அதுக்கடுத்தது ஈரோட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து முன்னாடி ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க, அந்த காலேஜ் ஃபில் ஆகும் 12th பொசிஷனில். 13th வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். 14th வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஆர்கிடெக்சருக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாட்டில் வரும். இது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கிற காலேஜ், அது வந்து உங்களுக்கு 15th பிளேஸில் ஃபில் ஆகும். 16th வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் திருச்சியில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது கவர்மெண்ட் காலேஜ், இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ். ஸோ 16th பிளேஸில் இது வரும். அடுத்தது விழுப்புரம், உங்களுக்கு நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் வந்து உங்களுக்கு 70th பொசிஷனில் வரும். அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரை தருமபுரியில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 18th பொசிஷனில் வரும். 19th பொசிஷனில் மதுரை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து வரும். 20th வந்து தஞ்சாவூர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வரும்.
21st வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் வரும். ஸோ அகைன் இது ஒரு நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற காலேஜ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி டிஸ்ட்ரிக்டில் போடியில் இருக்குது. அடுத்தது கடலூர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதுவும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி இது ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 23rd பொசிஷனில் ஃபில் ஆகும். அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் வந்து 24th பொசிஷனில் ஃபில் ஆகும். அடுத்தது விழுப்புரமில் திண்டிவனமில் இருக்கிற இன்னொரு இன்ஸ்டியூஷன் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ். ஸோ அது 25th பொசிஷன்லையும். 26th ஆரணியில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 27th வந்து திண்டுக்கல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 28th வந்து பட்டுக்கோட்டை யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 29th வந்து உங்களுக்கு தூத்துக்குடி யூனிவர்சிட்டி காலேஜ் இது வரும். 30th வந்து பண்ருட்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கடலூர்லையும் விழுப்புரத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காலேஜஸ் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷனு. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர், அதுக்கப்புறம் ராமநாதபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 33rd வந்து உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் ஒரே ஒரு காலேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது நான் இங்கேருந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. 16th பொசிஷனில் உங்களுக்கு திருச்சி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 15th பொசிஷனில் இருக்குது. இதுக்கு அடுத்ததான் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து வந்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை கரெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு பெர் இயருக்கே வந்து 17 to 25,000 தான் உங்களுக்கு ஃபீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது அப்ளிகபிளாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஹாஸ்டல் ஃபீ என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீ அப்படிங்கிறத நீங்கள் எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜஸை எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம் அப்படிங்கிறது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் கவுன்சிலிங் பார்க்குறவங்க ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷனும் நீங்கள் இதை வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதே ஆர்டரில் நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் நிறையா போட்டு வரேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.